உனக்கு 3 ஃப்ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னால் அவனை எப்படி பார்ப்பீங்க? அப்படி தான் என்னை நீங்கள் பார்க்குறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், 3 நண்பர்களுக்கு குறைவாகவும் 10 நண்பர்களுக்கு அதிகமாகவும் வைத்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத ஒரு கதை வந்து எனக்கு இப்போ உணர்த்துனுச்சு. ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. அதாவது ஒரு அப்பா ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க. இப்போ பையனுக்கு வந்து அவங்க அப்பா கல்யாணம் பண்ண போகிறாரு. அப்பா ஒரு பணக்காரர். பையனும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, தன்னுடைய டேலண்ட் மூலமாக அப்பாவோட கம்பெனியை தன்னால் முடிஞ்சளவு அடுத்தடுத்த கட்டங்கள் கொண்டு போகிறாரு. நமக்கு ஒரு நல்ல பையன்ப்பா, மற்ற பணக்கார வீட்டு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு கிடையாதுப்பா, நல்ல பையன் இருக்காப்புல, பையனுக்கு கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லி அப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பார்க்குறாரு. பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ அப்பா என்ன பண்ணுறாருனா, தம்பி நான் உனக்கு ஒன்று பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்டா, உன்னோட க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நீ இப்போது இந்த மைண்ட் செட்டில் இருக்கனா அப்பா மட்டும் காரணம் கிடையாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு காரணம். ஏன்னா உன்னுடைய நண்பனை காமி நீ யாருன்னு சொல்கிறேன்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ உன்னோட க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள நான் மீட் பண்ணணும், அவங்களுக்கு நான் எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்டா ஒரு அப்பாவா. ஏன்னா அந்த பசங்களுக்கும் நான் தான் அப்பா. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நான் எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்டா. ஒரு 5-6 பேர் இருப்பாங்களாடா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. என்னப்பா இப்படி கேட்டீங்க? என்னை பார்த்தா எப்படிப்பா தெரியுது? ஒரு 50-60 பேர் இருப்பாங்கப்பா. ஒருத்தனை விட்டு ஒருத்தனை பண்ணால் கோச்சிப்பாங்கப்பா. நான் 60 பேரை இன்வைட் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கப்பா, நான் எதுவுமே கேட்க போகிறதில்ல. ஆனால் செலவு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மட்டும் எடுத்து செலவு பண்ணிங்க, என் காசு கிடையாது அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறாப்புல. டே மவனே, செலவெல்லாம் பிரச்சனை இல்லைடா, 50-60 பேர் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுடா, நான் சேலஞ்ச் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி அப்பா சொல்கிறாப்புல. பையனுக்கும் அப்பாவுக்குமான உறவு எப்படின்னா, 2 பேரும் இந்த வாழ்க்கை சார்ந்தெல்லாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒருத்தங்கன்னு வச்சுக்கலாமே 2 பேருமே. அப்பா வந்து இப்படி சொன்னோன்னா பையனுக்கு ரொம்ப ஷாக்கு, ஈகோவையும் தொட்டுருச்சு. என் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்கல, அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னு கேட்கல, அவங்க பசங்களா பொண்ணுங்களா எதுவுமே கேட்கல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்கல, எங்கே வசிக்கிறாங்கன்னு கேட்கல. உனக்கு 50-60 ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன், உனக்கு 5-6 பேர் இருப்பாங்க, மிஞ்சி போனால் 10குள்ளே தான்டா இருப்பாங்கன்னு அப்பா சொல்கிறாரு. இது என்ன இது அப்படிங்கிறப்போ பையன் டென்ஷன் ஆகிட்டாப்புல. அப்பா எப்படிப்பா நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க, அவ்வளோ பேர் தான் இருப்பாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பையன் கேட்குறாப்புல. இல்லைடா உனக்கு இல்லை, காமனாகவே இவ்வளோ தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்டா. அதாவது அப்படி தப்பாக நினச்சிக்காத அப்பாவை, மொத்தமாகவே இதுதான் விதி, இப்படித்தான் இருக்கணும், உனக்கு அப்படி இருந்தால் அது கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாப்புல. அப்போ எனக்கு புரியலப்பா, ஏதோ நீங்கள் சொல்ல வரீங்க, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறாப்புல. ஐயோ அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லாமல் மறந்துட்டேன்ல. சரி, ஒரு நல்ல தருணம் இது, நான் இப்போ உனக்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸில் மொத்தம் 2 பேர்ரா, லவ் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதா நான் சொல்கிறேன், அந்த 3 to 10 பேர். சரிங்களா? நீங்கள் வந்து நீடு பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையா பேர் இருப்பாங்கடா. என் 50 அப்பாவுக்கு அது 500-600 கூட இருக்கும்டா, அவன்லாம் அவன் ஃப்ரெண்டு கிடையாது. பட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4 பேர் இருப்பாங்க, உனக்கு தெரியும்ல, இந்த அங்கிள் அந்த அங்கிள். ஆமாப்பா, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, எனக்கு தெரியும், அவன் தான்டா என் நண்பன். மற்றவன்லாம் நீடு பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸு, நான் சொல்கிற லவ் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கம்மியாக இருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்போ புரியுதுப்பா, நீடு பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் என்னோட அந்த 60 பேர் நான் சொல்கிறேன்ல, இந்த 60 பேரில் யார் நீடு பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ், யார் லவ் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? என் கூட ஸ்கூல்லேருந்து படித்தவன் லவ் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸா, இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறவன் நீடு பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸா, அது எப்படிப்பா நான் வந்து ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பையன் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டாப்புல. ஏன்னா அப்பா சொன்ன ஆங்கிளை யோசிச்சு பார்த்தா இருக்குப்பா, அந்த 50 பேரில் 2 கேட்டகரி கண்டிப்பாக இருப்பாங்கங்கிற முடிவுக்கு பையன் வந்துட்டாப்புல. பட் எப்படி நம்ம அதை கணிக்கிறது, எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்க சொல்லி அந்த பையனுக்கு தெரில. ஓகே, இப்போ நீ ஒரு பணக்காரன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உனக்கு ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கும்ல, இப்போ நீ பணக்காரனாக இல்லைனா அந்த நட்புகள் எதுவும் ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிறப்போ, உங்களால் போய் பார்த்துருக்க முடியுமா, மீட் பண்ணியிருப்பியா அப்படின்னு பாடுறா. அப்படிங்கிறப்போ ஒரு 20 பேர் நான் மிஸ் பண்ணியிருப்பேன்ப்பா, நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அந்த 20 பேரில் உனக்கு நம்ம பணத்தை தாண்டி ஒரு அந்நியம் இருக்குல்ல, ஒரு நட்பு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நபர்கள் எத்தனை பேராக இருப்பாங்கிறப்போ ஒரு 2 பேர். இந்த பணம் இல்லைனாட்டி அவன் கூட இருப்பான். நீ சொல்கிற அந்த பணக்காரன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்ப்போம். அந்த பணக்கார லிஸ்ட்டில் 20 பேர், அந்த 20 பேரில் இன்றைக்கி நம்மள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அந்த 20 பேரில் எத்தனை பேர் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறப்போ ஒருத்தர் 2 பேர் இருப்பான்பா அப்படின்னு சொல்லி பையன் ஆனஸ்ட்டாக சொல்கிறாப்புல. சரிடா, இப்போ நீ இவ்வளோ நிறுவனங்கள் நடத்துகிற, நம்ம கொஞ்சம் அதிகார மையத்துக்கு பக்கத்தில் இருக்கோம். நம்ம அதிகார மையத்துக்கு, அதாவது கவர்மெண்ட்டோட சொல்கிறேன், கவர்மெண்ட்டோட ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். அதிகாரம் நம்ம சொன்னால் இவங்க எடுப்பாங்க, அவங்க எடுப்பாங்க, இந்த அமைச்சர் எடுப்பாங்க, அந்த முதலமைச்சர் எடுப்பார், அந்த சிஎம் எடுப்பார்னு சொல்லி அதிகாரத்துக்கு பக்கத்தில் நம்ம இருக்கோம்னு சொல்லி நம்ம கூட நிறைய பேர் நட்பில் இருப்பாங்க.
இப்போ அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்ம கூட நட்பில் இல்லை, நமக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா, உன்னோட அந்த 50-60 பேரில் எத்தனை பேர் அவங்க கூட இப்போ வரையும் கணக்கில் இருப்பாங்க? அதிகார பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ கவர்ந்த நண்பர்களை பாருவேன், அதன் மூலமாக பழக்கப்பட்டவங்களை பாருவேன் அப்படிங்கிறப்போ, அப்போ ஒருத்தர் இருப்பான்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ அங்கே எத்தனை பேர் சொன்னேன்? 2-3 சொன்னேன்னா வீடியோவில் அந்த 2-3 கணக்கு வச்சுங்க. இங்கே சொல்கிற ஒன்றா இவ்வளோ தாண்டா உன் நண்பர்கள். ஸோ நீ ஸ்கூலில் படித்ததுனால அவன் உன்னோட ஸ்கூல் நண்பன் அப்படின்லாம் கிடையாது. ஸ்கூலில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் அந்த நட்பு ஸ்கூல்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி வரணும், வேலையை நோக்கி அடுத்தடுத்த ஸ்டேஜில் கண்டினியூ ஆகி வரணும். அது ஸ்கூலோடு நின்றுச்சுன்னா அவன் உன் நண்பன் கிடையாது. ஸ்கூலில் ஒன்றா படிச்சிங்க அவ்வளோதான். ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்களா, அந்த வேலையோடு அங்கே நின்றுச்சுன்னா அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் பேசுகிறது ஒன்றும் இல்லை, அது கண்டினியூ ஆகி வரணும். இப்போ பணம்னால ஒரு நட்பு ஏற்பட்டிருக்குன்னா பணம் இல்லைனாட்டி அந்த நட்பு இருக்கணும். நீங்கள் அதிகாரத்தினால ஒரு நட்பு ஏற்பட்டிருக்குன்னா அதிகாரத்தினாலும் ஒரு நட்பு இருக்கணும். அந்த இடத்துல வேலை செஞ்சு முடிச்சு நீங்கள் வந்தாலும் அந்த நட்பு உங்களுக்கு இருக்கணும். ஸோ எதுக்காண்டி அந்த நட்பு ஏற்பட்டுச்சோ, எதை மையப்படுத்தி அந்த நட்பு ஏற்பட்டுச்சோ, அது இல்லைனாட்டியும் அந்த நட்பு கண்டினியூ ஆனால் தான் லவ் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ். இது உன் வாழ்க்கையில் 3 பேர்லேருந்து 10 பேருக்குள்ளே வச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. 3 பேருக்கு கம்மியாகவும் வச்சுக்காத, 10 பேருக்கு அதிகமாக வச்சுக்காத. அந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த 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 ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பை ஒரு டீமாக வச்சுக்கோ. அந்த டீமை உனக்கிட்ட ஈகோ இல்லாமல் பேசுவாங்க, நீ தப்பாக நினச்சிக்கிட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கடா. ஸோ இந்த நண்பர்களை நீ இது பண்ணினா உன் லிஸ்ட்டில் எத்தனை பேர்ரா? 4 பேர். அந்த 4 பேரை மட்டும் கூப்பிட்டு வா. அப்போ அவங்ககிட்ட பேசணும். ஒரு நல்ல ஒரு பார்ட்டி ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், அந்த 4 பேருக்கு மட்டும் நம்ம அவங்க கூட பேசுவோம், ஜாலியாக இருக்கும்டா. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீ பேசியிருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் பேசுனதில்லை. 50 பேர் உனக்கு பேஸ்டு நீர், அதாவது நீடு பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 50 பேர் 60 பேர் உனக்கு இருக்கலாம்டா. அது 500-600 கூட இனிமேல் போகணும்னு வச்சுக்குவேன் உன் வாழ்க்கையில். ஆனால் லவ் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு 4 பேர் தான். இந்த 4 பேர்கிட்ட நீ ஈகோவை விட்டு கொடு. இந்த 4 பேருக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்ன நேரத்தில் தேவைப்பட்டாலும் நீ சப்போர்ட் பண்ணு. ஏன்னா அந்த 4 பேர் அந்த தேவையை தாண்டி உன்னைய நேசிக்கிறாங்கடா, இவங்களை விட்டுறாத அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாப்புல. ஸோ யோசிச்சு பாருங்களேன், லவ் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ், நீடு பேஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற 2 கேட்டகரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான நண்பர்கள் 3 to 10க்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க, அதை தாண்டி இருக்க மாட்டாங்க. ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நம்மளோட ஒரே நோக்கம், அதாவது எது மனித வாழ்க்கை, எதுக்கு பிறந்தோம் எதுக்கு செத்தோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் சத்தியமாக புரியல. இந்த பயணத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத அந்த சேனல். என்னென்ன தேடுறேன், என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.